ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங் ஃபுட். அதாவது நம்ம உடம்பை இரும்பாக்கக்கூடிய முக்கியமான 5 ஃபுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நரம்பு பிரச்சனை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இருக்குது. நம்பர் 1, நம்ம நரம்பு செயல்படுறதுக்கு முக்கியமாக வைட்டமின் பி தேவைப்படுது. வைட்டமின் பியில் நிறையாவே இரும்பு சத்துக்கள் இருக்குது. இதை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் B1, B2, B3, B6, B12 வரைக்கும் நிறைய இருக்குது. நம்ம நரம்புகளை வலுவாக்கக்கூடிய உணவு நிறையவே இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். விட்டமின் ஏ அண்ட் பி, இதில் விட்டமின்கள் நிறையாவே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி சில பச்சை காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. கேரட்டு சிவப்பு கலரில் இருக்கும், பீட்ரூட் சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்காண்டி அது வந்து பச்சை காய்கறிகள் இல்லை அப்படின்னு ஆயிடாது. அதுவும் பச்சை காய்கறிகளுக்குள்ளே சேர்ந்தது தான். மாமிசத்தை விட இந்த வெஜிடபிள்ஸில் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சரால் அப்படிங்கிற வேதிப்பொருளும் இருக்குது. இது நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனையை சரியாக்கி நரம்பை வலுவாக்குது. இதை நம்ம டீலையோ அல்லது சமையல்லையோ சேர்த்துக்கலாம். இது நரம்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமாக பங்கு வகிக்குது. உடம்பில் இருக்கிற வலி பிரச்சனை, வலி தொந்தரவு எல்லாத்தையும் இது நீக்குது. நம்ம உடம்பை ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் ரொம்பவுமே உதவியாகவும் இருக்குது. நரம்புக்கு தேவையான 3வது உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்களில் நிறைய வகைகள் இருக்குது. விலை அதிகமாக இருக்க பழங்கள் தான் சாப்பிடணும்னு கிடையாது. விலைகள் மலிவாக இருக்கக்கூடிய பழங்களும் நிறையாவே இருக்குது. இந்த பழங்களில் விட்டமின் சி, ஏ, பி இது மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை நீக்கிறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. நரம்பு செயல்படும் திறனை அதிகரிக்க பழங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. சுகர் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த பழங்களில் உள்ள நார்ச்சத்து சுகரை குறைச்சி நம்ம உடம்பை பாதுகாக்குது. 4வதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசணி விதை. இதில் பொட்டாசியம், அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியம் அதிகமாகவே இருக்குது. நரம்பு செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் தான் இது. பூசணி விதை வெயிலில் நீங்கள் காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சு அதில் இருக்க தோலை நீக்கி அதை பவுட்ராக்கி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நரம்பு செயல்படும் திறனை ரொம்பவுமே அதிகரிக்குது. 5வதாக பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால், தயிர், வெண்ணெய், நெய், சீஸ் இதையெல்லாம் பால் சம்பந்தப்பட்ட பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முக்கியமாக இதில் கொழுப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைகளில் வந்து கொழுப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி கேட்டு முக்கியமாக லோ ஃபேட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.